அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இவனுங்க ரெண்டு பேரும் அம்மா அங்கிள் டேய் வெளிய போங்கடா. டேடே கேட்டியா? வெளிய போகணுமா? அதானேடா, உள்ள ஆள் இல்லன்னு தெரிஞ்சுதானே நம்ம வந்திருக்கோம். சொல்லுடா, பிறகு எப்படி வெளிய போவோம்? அங்கிள் டேய், அந்த புள்ள பூச்சிய இன்னும் 2 போடு போட்டு வா. டேய் என்னடி பயமா இருக்கா? போடி போடின்னு பேசுன. சரி ஓகே, பேசல. வாயில பேசினாதானே தப்பு, கையால பேசினா? அப்பா இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே வந்திருக்காங்க. இவங்களுக்கு பயந்துதான் அப்பா இங்க ஆபீஸ்ல விட்டுட்டு போனது. இப்போ டேய் டேய், நேரத்தை வீணாக்காத. அவங்க அப்பே வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரம் ஆரம்பி. இதோ ஆரம்பிச்சிடலாமே. டேய் மேல கைய வச்ச என்ன பண்ணுவ? நான் சொல்றத நீயும் கேட்க மாட்டேங்கிற, உங்க அப்பனும் கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு இதை தவிர வேற வழி இல்ல. இப்பவே நீ ஓகே சொல்லிட்டேனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் பேசாம போயிடுறேன். ஆனா சொல்லலனா ஏய் சீ, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. எங்க அப்பா இல்லன்னு தெரிஞ்சிட்டு உள்ள வந்திருக்க. நீங்கலாம் ஒரு ஆளுங்க. இங்க பாரு, பயந்து போய் நான் எதுவும் செய்வேன்னு மட்டும் நினைக்காத. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா? யாருக்கு வேணாலும் கால் பண்ணிக்கோ. இன்னொரு 1/2 hour யாருமே இந்த ஆபீஸ்க்குள்ள வர முடியாத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப நீ ஓகே சொல்றியா இல்லனா? ஏய் என்னடி சத்தம்? யாரடி இவங்க? ஏய் அடடே, நீ யாருமா? வாவ், இவளை விட நீ ரொம்ப அழகா இருக்கே. ஓ தேங்க் யூ. வாய மூடி. என்னடா, நம்ம வேலையை நடத்தலான்னு பார்த்தா இதுங்க ரெண்டையும் பார்த்தா வேற ஏதோ வேலை நடந்துரும் போலயே. ஆசையாதான் இருக்கு, இருந்தாலும் இடே நாம 2 பேர் அவங்க 2 பேர். அதனால என்ன சொல்ல வரீங்க? அம்மா நீங்க யாரு? இதுக்கு முன்ன நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஏண்டி ஜோ, யாரு இவங்க? திருட்டு பயல்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க. 1ஆம் நம்பர் ஃப்ராடு. போதும்டி, லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. ஏண்டா நினைச்சேன் பாக்கும்போதே தேவாங்க மாதிரி இருக்கீங்களே. சூனியம் பிடிச்ச பரதேசியா தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். கரெக்டானா? ரொம்ப கரெக்ட் டி. அதுவும் அப்பா இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஐயா, அப்பனா இவங்க பசங்களும் கிடையாது. ஏய் இங்க பாரு. சீ, உங்க மூஞ்சியவா? அப்படி ஒண்ணும் பார்க்க சகிக்கல. என்னடா ரொம்ப பேசிட்டு இருக்கா, நீயும் பாத்துக்கிட்டு இருக்க? இதுகளும் திமிர் பிடிச்சதுங்க, இதுகளை அடக்கிறது கஷ்டம். நமக்கு என்ன தேவையோ எழுதி வாங்கு, போய்கிட்டே இருக்கலாம். என்ன தேவையோ எழுதி வாங்க. என்னத்தடா வாங்க போறீங்க? அடியே, நம்ம ஆபீஸ்ல ஒரு மிஷின் வந்ததுல, அப்பா சொன்னாங்களே அந்த சேல்ஸ்க்கு போறது, அதாண்டி அத ஆட்டைய போட வந்திருக்காங்க. அப்பா கிட்ட ரொம்ப கம்மி ரேட்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இப்ப இந்த மாதிரியாவது வாங்கிடலாம் நினைச்சு வராங்க. அடப்பாவிகளா, இதுக்கு எதுக்குடா நீங்க வெள்ளைய சொல்லியமா தெரியணும்? உங்க ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகலாட்டி அவங்க ரேட்டுக்கு நீங்க தாண்டா வரணும். அதை விட்டுட்டு எழுதி வாங்கிட்டு போலான்னு சொல்றீங்க. ஐயோ, அந்த அளவுக்கான பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? ஏய் என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க உன்ன. ஏய் தம்பி, அங்கிள் உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏய் என்னடா அடிச்சு போட்டு வந்திருக்க? மலை மாதிரி எழுந்து வந்து நிக்கிறான். ஒரு அடி போட்டதுல சுருண்டு விழுந்தான். இருடா, இப்ப அடிக்கிற அடியில. ஏய் ஏண்டா நண்டு சென்று மாதிரி இருந்துகிட்டு என்னடா பேச்சு பேசுறீங்க? ஐயா அம்மா, டேய் நீ என்னடா இவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்க? ஐயா அடி இடி மாதிரி இருக்குடா. அடச்சே, இங்கிட்டு வா. ஏய் என்னடா பெரிய இவன் மாதிரி சீன் போடுறியா? வயசான காலத்துல மூளையில போய் உட்காராம எங்க கிட்டே வா, போடா. அம்மா, யாரா நீங்களாம்? ஏய் நீ எங்கள இடே என்னடா குனிஞ்சுகிட்டு இருக்கா? எழுந்துடுறா, 2 பேர் சேர்ந்து இவன. விடு. ஏய் இனிமேலு போதியா போதும். என்னங்க சத்தம்? ஏய் நீ யாரா? சார் நீங்களா? ஐயோ சார், மன்னிச்சிருங்க சார். என்னாச்சு சார்? இவங்க 2 பேரும் மேடம் கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அதான் சார் இவங்கள அடிச்சு. வாவ் சூப்பர் முருகையா, அடிச்சு இதான் தொங்க விடுறதோ? இல்ல சார், அது வந்து. ஐயோ முருகையா, குட் ஜாப், சூப்பர் போங்க. டேய் வந்தவன பாத்தியா?
பார்த்தேன் பார்த்தேன், அப்படியே பார்க்காத மாதிரி போயிடுவோம். ஆமாண்டா, அவன் நம்ம மூஞ்சிகளை நல்லா பார்த்தான். சென்னையில ஏற்கனவே மாங்கு மாங்கு வாங்குனீங்களேடா, இங்கேயும் என்கிட்ட வாங்குறதுக்காகவே வந்தீங்களான்னு நக்கலா சிரிப்பான். கண்டிப்பாடா, வயசான ஆள்கிட்ட வாங்கிட்டோம், இனி இந்த வாய் பேசுறவங்க கிட்ட அடி வாங்க வேண்டாம். அவ்வளவுதான்டா, இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம பொழப்பு சந்தோஷமா இருக்கும். எஸ் வா, இனி அவங்க அப்பேங்காரை வந்துட்டான், கண்டிப்பா போலீஸ்னு போவான். இப்படியே ஓடிடலாம். ஓகே ஓகே, ரெடி ஜோட் 1 2 3. டேய் நில்லுங்கடா. முருகையா முருகையா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்களுக்குலாம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அது ஞாபகம் வந்து ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனி கண்டிப்பா பிரச்சனை பண்ண வர மாட்டாங்க. ஓ தேங்க்ஸ் சார். சார் அவங்க போயிட்டாங்களான்னு பார்த்து டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஓகே ஓகே, போங்க போங்க. ம். வாவ், அட அட, எனக்கு என்ன அநியாயத்துக்கு அழகா தெரியுறா. இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு அழகா தெரிஞ்சதே கிடையாது. எனக்கு என்ன டிஃப்ரெண்டா? ஹலோ, என்னாச்சு? இல்லங்க, யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறியா? என்ன? நிலா வானத்துல இருக்க மறந்து சத்தியமூர்த்தி ஆபீஸ்க்குள்ள வந்துருச்சு போல. வாட்? எஸ் எஸ், நிலா மாதிரி அப்படியே பிரைட்டான முகம். அம்மா, இன்னைக்கே இவ்வளவு அழகா இருக்கு. ஏய் டேய் லூசு. ஐயோ சை, இவோ ஏண்டோ? சாரி சாரி, டக்குன்னு பார்த்ததும் பயங்கர அழகா இருந்தியா, அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி தடுமாறிட்டேன். இனி தடுமாறாத. ஏன் தடுமாறினா தலையை எடுத்துருவேன். அட கொலகாரி. என்ன? ஒண்ணு இல்ல, தலை பத்திரம்னு நினைச்சுக்கிட்டேன். ஹலோ, இங்கெங்க நீங்க? அது ஒண்ணு இல்ல பைங்கிலி, ரித்தி பால் குடிக்கலாமேன்னு ஆசைப்பட்டு இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா உங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு சவுண்டு. உங்க ஆபீஸா? ஏய், நீ என்ன இங்க இருக்க? மா ஜோ, நீ என்ன இங்க இருக்க? ஆபீஸ் டைம் என்ன உங்களுக்கு? சத்தியமூர்த்தி, யோ சத்தியமூர்த்தி. என்ன ஏன் கத்துற? இந்த மனுஷன் ஒரு நியாயம் கேட்கதான். ஆபீஸ்க்கு பொண்ணுங்க வந்துட்டா உடனே அவர் இஷ்டத்துக்கு வேலை வைப்பாரா? யோ சத்தியமூர்த்தி. ஏய் நிறுத்துடா. சத்தியமூர்த்தி இங்க இல்ல. இல்லையா? எங்க போயிட்டாரு? ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு போணுமா? இல்ல, நீங்க எதுக்கு இங்க? ஜோ, சத்தியமூர்த்தி ஊருக்கு போயிருக்காரு, இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. வந்ததும் நாங்க கிளம்புவோம். ஆமா ஆமா, அப்பா வராம நாங்க எங்கேயும் போக மாட்டோம். அப்பாவா? சத்தியமூர்த்தி அப்பா. ஏய், நீ சத்தியமூர்த்தி பொண்ணா? ஆஹா, அது ஆமா, அவதான் சத்தியமூர்த்தி பொண்ணு. பைங்கிலி, நீ சத்தியமூர்த்தி பொண்ணா? என்னடி சொல்ற? ஆமான்னு சொல்லு. பைங்கிலி. ஆமா சார், நான் சத்தியமூர்த்தி பொண்ணுதான். அட கொடுமைய, இவ்வளவு நாள் நீதான் சத்தியமூர்த்தின் பொண்ணுன்னு தெரியாமையவோ உன்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன் பாரு. ஓ, ஒரு வழியா சத்தியமூர்த்தி பொண்ணை பார்த்துட்டேன், இனி அவரோட பார்ட்னரை தான் பார்க்கணும். என்னடி சொல்றான்? அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்டுக்காத. ஒரு மாதிரினா அப்புறம் சொல்றேன்டி, பேசாம இரு. நீ தானடி பார்ட்னர், பொண்ணு எல்லாம். அது நமக்குள்ள இருக்கட்டும். அவன்கிட்ட எதுக்குடி மறைக்கணும்? அவனை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லட்டாடி. எவனை வச்சுட்டு என்ன சொல்ல போறீங்க? ஏய் டேய், கிளம்புடா முத இங்க இருந்து. அந்த ஆளாளுக்கு இம்சை பண்ணிக்கிட்டு. நான் உனக்கு இம்சையா? ஆமாடா. சரி ஓகே, கொஞ்சம் ஒளிவு மறைவா சொன்னனால. டேய் நேரடியாவே சொல்லிட்டேன். சரி சரி, சொன்னனால கிளம்புறேன். அதுக்கு முன்ன அந்த 2 தடிமாடு எதுக்கு வந்ததுன்னு சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? இங்க பாரு, அவங்கள ஏற்கனவே எனக்கு தெரியும், அவங்க பேக்ரவுண்ட் எல்லாமே. என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் சால்வ் பண்ணிடுவேன். எனக்கும் பாத்துக்க தெரியும், கிளம்பு. ஹலோ ஹலோ ஜீவா, நான் சொல்றேன். ஏண்டி? சொல்லு பைங்கிலி. இதான் பொண்ணோட பாசம். ஒரு ஆபீஸ்க்கு பிரச்சனைன்னு நம்ம அப்பாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பொண்ணு, இதான் பொண்ணு பாசத்தோட இருக்கிறது. இந்த மண்ணுக்குலாம் எது தெரிய போகுது? டேய் நீ சும்மாருமா. பைங்கிலி நீ சொல்லுமா. சத்தியமூர்த்தி அப்பா புது மிஷின், பழைய மிஷின், நம்ம பிரிண்டிங்க்குலாம் தேவைப்படும்ல, அந்த மாதிரி மிஷின் இதெல்லாம் வாங்கி வாங்கி கை மாத்தி விடுவாரு. இப்போ ஒரு ஹை கிளாஸ் மிஷின் வந்திருக்கு. அந்த மிஷினை இவங்க கம்பெனிக்காரங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பாவோட விலைக்கு கட்டுப்படி ஆகலைன்னு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதான் இப்ப எங்க கிட்ட வம்பு பண்ணி அந்த மிஷினை துட்டே கொடுக்காம எழுதி வாங்கி அவங்க ப்ராப்பர்ட்டி ஆக்கிலாம் நினைச்சிட்டு வந்திருக்காங்க. ஓ, பகல் கொல்ல, சிச்சி நைட்டு கொல்ல. எஸ். சரி ஓகே, இனி அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம், வெளியே யாருமே இல்ல, ஃபுல்லா செக் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் மேடம். ஓகே அங்கிள். முருகையா, உண்மையிலே நீங்க செம்ம மாசு. இதெல்லாம் சரத்துக்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். இருக்கட்டும் சார், அதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்காதீங்க. ஓகே ஓகே. பைங்கிலி, நீ அந்த மிஷினை பத்தி சொல்லு. மிஷினோட ஃபுல் டீடைல் எல்லாம் தெரியாது, ஆனா அந்த மிஷினை எல்லாரும் கேட்டு தான் வராங்க. இவங்க தான் விக்க விடாம பார்ட்டிக்காரங்க யாரையும் வரவிட மாட்டேங்கிறாங்க. ஓ ஓகே ஓகே, சரி, நான் இத பத்தி நாளைக்கு சத்தியமூர்த்திட்ட பேசிக்கிறேன். முருகையா, நான் இங்க இருக்கவா? இல்ல சார், நீங்க கிளம்புங்க. யார் வந்தாலும் சரி, என்ன மீறி எதுவுமே பண்ண முடியாது. என் உயிரே போனாலும் இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருப்பேன் சார். அங்கிள், இந்த வார்த்தை உங்க பொண்ணு கேட்டிருந்தா, உங்க பொண்ணுக்காக கேட்டிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க.
ரொம்ப ரொம்ப மாறிட்டீங்க அங்கிள். கண்டிப்பா சீக்கிரமே உங்க பொண்ணு உங்களை தேடி வருவாங்க. சரி ஓகே முருகையா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே சரத்துக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். பைங்கிலி, உங்க அப்பா இன்னும் எவ்வளவு நேரத்துல வருவாங்க? சத்தியமூர்த்தி அப்பாவா? ஏமா, உங்க அப்பாவுக்கு இன்னொரு பேர் இருக்கா? இல்ல இல்ல, சத்தியமூர்த்தி மட்டும்தான். 1 ஹவர்ல வந்துருவாரு. கன்ஃபார்மா? ஆண்டவே இப்ப வந்துருவாரு. அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சரி ஓகே, நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. ஓகே ஜீவா. ஹலோ ஜோ மேடம். சொல்லுடா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அநியாயத்துக்கு அழகா இருக்க. அப்படியே கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். உனக்கெல்லாம் சிரிக்கவே தெரியாதா? கோமாளிய பார்த்து சிரிக்கலாம், இருந்தாலும் உன்னை பார்த்தா சிரிப்பு வர மாட்டேங்குது. போதும் போதும், ரொம்ப சந்தோஷம். நீ சிரிக்கவே சிரிக்காத. ஆனாலும் இன்னைக்கு என்னமோ பண்ணதான் செய்து. ஹலோ, கிளம்பலாம். இந்த பூமியில எப்போ வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீ பொறியா நீ விதைச்ச. ஆடி தேக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீ குச்சி வசரம் சிறுசுதான். ஓய், என்ன ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரத்து. அதை விட எனக்கு இந்த சேலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரத்து, அழகா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா? சரத்து, இந்த சேலையை கெட்டினதுமேவும் என்னன்னு தெரியல, அது ஒரு சந்தோஷம். நீ என் பக்கத்துல நின்னு பாக்குறது கூட என் அம்மா மாதிரி தான் தோணுது. இந்நேரம் என் அம்மா என்ன பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ, அந்த சந்தோஷம் ஓ முகத்திலையும் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரத்து. போதும், எத்தனை தேங்க்ஸ் சொல்லுவ? எத்தனை நாளும் கோடி கணக்கா கூட சொல்லலாம். இல்ல இல்ல, அதுக்கு மேலையும் அளவே கிடையாது. அந்த அளவுக்கு உனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரத்து. உன்னை மட்டும் பார்க்கல, என் வாழ்க்கை எப்படி போயிருக்கோனே தெரியாது. ஆனா இப்போ என்ன கோபுரத்தோட உச்சியில உட்கார வச்சிருக்கேனா, அதுக்கு நீ மட்டும் தான் காரணம். சரத்து, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேனே தெரியல. ஆனா சரத்து, என்கிட்ட கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக நான் உண்மையா இருப்பேன். உன்னை நல்லா பாத்துக்குவேன். அதை விட நீ என்ன சொன்னாலும் சரி கேப்பேன் சரத்து. இதை விட நான் உனக்கு என்ன செய்ய முடியும்னு தெரியல. வேற எதுவும் என்கிட்ட. ஏன் வேணி, ஏதாவது உன்னை செஞ்சுதான் உன்னோட அன்பை நிரூபிக்கணுமா? அப்படி இல்ல சரத்து, நன்றி கடன் வந்து. அடிச்சேனா? கோவிலுக்கு சந்தோஷமா கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுவும் காலையிலேவும். ஏதாவது பேசி என்கிட்ட பலார்னு வாங்கிறாத. பலார்னா? ஏன் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? என்னடி சிரிக்கிற? அதுக்கெல்லாம் எனக்கு குடுப்பனை கிடையாது. என்னது குடுப்பனையா? ஆமா. இல்ல இல்ல, எனக்கு புரியல. சரத்து, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை வராம இருக்கவே இருக்காது. எவ்வளவு பாசமா இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை வரத்தான் செய்யும். அப்ப எதிர்பாராம திடீர்னு கோபப்பட்டு பலார்னு அடிச்சிட்டு. எவனாவது பொண்டாட்டி அடிச்சான், அவன் கைய உடைப்பேன். ஐய என்ன? இல்ல, ஊடல் கூடல்லாம் சகஜம் தானே. என்னமா? இல்ல சரத்து, சண்டை போட்டுக்கணும், அடிச்சுக்கணும், அப்புறம் அதை சமாதானப்படுத்துறதா ஒரு பெரிய விஷயமே. அது ஒரு ஜாலியா இருக்கும்ல. சீரியல் பாப்பியா சினிமா பாப்பியா? அது அடி வாங்க போற? இல்ல, இருந்தாலும் ஒரு அடி வாங்கணும்னு நினைக்கிற. அது வந்து ஓகே ஓகே, அடிக்க தயார் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி சமாதானம்லாம் படுத்த மாட்டேன்ப்பா. ஏன்பா? எனக்கு சமாதானம்லாம் படுத்த தெரியாது. ஒன்லி ஆக்சன் மட்டும்தான். ரொமான்ஸ்ல கொஞ்சம் தத்தி தான். என்ன சிரிக்கிற? சொல்லு. ஒண்ணு இல்லையே. சிரிச்சதுக்கு ஒழுங்கா காரணம் சொல்லிடு. வேணி, நீ எல்லாத்துலயும் பெஸ்ட் தான். அப்படியா? சரி ஓகே, இதுக்கு மேல தாங்காதுப்பா. என்னதுப்பா? எல்லாம் தான்ப்பா. உடனே அப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறியா? ஐயா, ஆசைய பாரு. ஏன்? இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். அது வரைக்கும் உன்னை தனியா எங்கேயாவது கொண்டு போய் வைக்கிறேன். நான் போக மாட்டேனே. எப்பவும் உன்னை சுத்தி சுத்தி தான் இருப்பேன். சரிதான். சரி வா, போய் ஸ்கூலுக்கு கிளம்பணும், நீ டியூட்டி கிளம்பணும். வீட்டுக்கு போலாம். எதுக்கு இங்க உன்னை உட்கார வச்சிருக்க? அது ஒரு ஆள் வாரேன்னு சொன்னாங்க. என்னது? ஒண்ணு இல்ல, கோவில்ல சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனோம். ரொம்ப நேரம் உட்காந்தாச்சு, போலாம். இரு ஒரு நிமிஷம். யார தேடுற? யாராவது வரேன்னு சொல்லிருக்காங்களா? யாரு? சொல்றேன். சரத்து யாரு? ஒரு அங்க என்ன பாக்குற? என்ன பார்த்து சொல்லு யாருன்னு. ஐயா, கொஞ்ச நேரம் சும்மா இருடி. உன்னை பார்க்க யாரும் இல்ல, என்ன பார்க்கதான். கேஸ் விஷயமா? ஆமா, கேஸ் விஷயம்தான். ஓகே, இங்கே இரு, எங்கேயும் போகாத. ஆள் வந்தாச்சு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன். அடி வாங்குவ. சரி சீக்கிரம் வந்துரு. என் பொண்ணு
என் பொண்ணு பாக்கியம் நீ சொன்ன மாதிரியேவும் பாரு நம்ம பொண்ண ரத்த சாப்பு கலர்ல சின்ன பார்டர் வச்சு சேலை கட்டி அப்படியே அம்மன் கணக்கா இருக்கா. நம்ம வீட்டு மகாலட்சுமி பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஆர்வமா தெரியல. இப்ப என் பொண்ணுக்கு எல்லாம் செய்யணும், அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியாம போச்சு. பாக்கியம் நம்ம பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்யணும் நீ நினைச்சிருப்ப. கண்டிப்பா இனி ஒவ்வொன்னா நம்ம பொண்ணுக்கு தெரியாமையே நான் செய்வேன் பாக்கியம். நம்ம பொண்ணு முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? இந்த சந்தோஷம் பெத்த அப்பனா என் பொண்ணு முகத்துல இப்பதான் பாக்குறேன். வேணி உன் முகத்துல இந்த சந்தோஷத்துக்காக நீ கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்காக அப்பா என்ன வேணாலும் செய்வேமா. கண்டிப்பா. என்ன முருகையா சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல சார். உண்மையை சொல்றேன் சார், என் பொண்ணு முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்ல. முத தடவை பாக்குறேன் சார், முத தடவை பாக்குறேன். முருகையா சரி விடுங்க, எமோஷனல் ஆகாதீங்க. இப்ப இருக்கிற சந்தோஷம் எப்பவுமே உங்க பொண்ணு முகத்துல இருக்கும். நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஐயோ போதும் முருகையா, இத்தனை தடவை இதே சொல்வீங்க. உங்க பொண்ணு இதைத்தான் 1000 தடவை சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ், இந்த புடவை எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு. அம்மா நினைப்பா அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னு பேசுறா. உங்களுக்கும் அதே நினைப்பு முருகையா. ஆனா ஒண்ணு, உங்களை பத்தாது மிச்சம் எல்லாரும் திருந்தட்டும். ஆரம்ப காலகட்டத்துல சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல தான் சந்தோஷம் தான் முக்கியம் குடும்பத்துல உள்ள எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு இப்ப அந்த சந்தோஷத்துக்காக கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா? உங்களை பத்தாது மிச்சவங்க இப்படி எல்லாம் வாழக்கூடாதுன்னு நினைக்கட்டும். கண்டிப்பா சார். சரி ஓகே, உங்க பொண்ணை பாத்துட்டீங்களா? உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங். அப்புறம் நேத்து ஜீவா சொன்னா சூப்பர் முருகையா, உங்க பொண்ணோட வாழ்க்கை அதுவும் மான பிரச்சனை. அந்த ஒரு சூழ்நிலையில உங்க பொண்ணை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு இன்னும் எனக்கு உங்க மேல கோபமா தான் இருக்கு. ஆனா நேத்து ஜீவா சொன்னதும் கொஞ்சம் ஓகே. இந்த பொண்ணுங்களுக்காகவாது முன்ன நின்னீங்களே, கிரேட் முருகையா. என் பொண்ணதான் சார் விட்டுட்டேன். என் பொண்ணுக்காக நீங்க தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க. ஆனா என் கண்முனை இனி எந்த தப்பு நடந்தாலும் விட மாட்டேன் சார், விட மாட்டேன். கண்டிப்பா பாதுகாப்பா இருப்பேன் சார். ஓகே முருகையா. அப்புறம் உங்க பொண்ண போதும் சார், பார்த்ததே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். அப்புறம் நீங்க கிளம்புங்க சார். வேணி என்ன பார்த்துட்டா அப்புறம் எல்லாத்தையும் வெறுத்துருவா. நான் தொலைஞ்சு போனவனாவே இருக்கட்டும். என் நினைப்பு எதுவும் இல்லாம அவ சந்தோஷமா வாழட்டும் சார். ஓகே முருகையா. சரி நீங்களும் கிளம்புங்க, நாங்களும் கிளம்புறோம். இனி வேணிய ஸ்கூல்ல விட்டுட்டு நானும் டியூட்டி கிளம்பணும். சரிங்க சார். உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லைன்னு சொல்லிடுவேன். கண்ணு மணி என ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம பிளான் படி இந்நேரம் மதி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். ஆனா இன்னும் நம்ம என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருப்ப. எல்லாத்தையும் மீறி இங்கேயே தான் இருப்பேன்னு. ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. இதுக்கு மேல இன்னும் என்ன பண்றது? வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா போச்சு. இனியும் தாமதிச்சா இல்ல நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காம போயிடும். மாமா கிட்ட சொன்னோம். நான் மாமா இப்ப வரைக்கும் ஒண்ணு செஞ்ச மாதிரி இல்ல. இனி நாமளா எதுவும் செய்யாம இல்ல ஒண்ணுமே நடக்காது. இப்ப மதி ரூம்க்கு வந்ததும் ஏதாவது சண்டை இழுத்து சண்டைய பெருசாக்கி இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டிடுவோமா? ஐயோ வீட்டுல வேற யார் யார் இருக்கான்னு தெரியல. யாருக்காவது சின்னதா ஒரு டவுட் வந்தாலும் நம்ம கிட்டதான் வந்து நோண்டுவாங்க. அது இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நம்ம விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காது. அதுக்கு இப்போ வரட்டும், பாத்துக்கலாம். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. வீரா அந்த அளவுக்கு சொன்னா, ஆனா மதிக்கிட்ட நாம சரி வேற வழியே இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம வீரா சொன்னதை கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நாம இப்ப வேற வழியே இல்ல. மருவுக்கு இது தெரியக்கூடாதுன்னு வீரா சொல்லியிருக்கான். அதனால நாமளே ஏதாவது மதி வாரா என்ன பண்ணலாம்? சரி ஓகே, ஏதாவது பேச்சு கொடுப்போம். அப்பா சொல்லுமா. காஃபி டீ எதுவும் சாப்பிடுறீங்களாப்பா? கொண்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம். என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? ஏமா என்னாச்சு? இல்ல இந்த டைம்ல உங்களை பார்க்கவே முடியாதே, அதான்ப்பா கேட்டேன். ஏதாவது வேலை விஷயமா? அவளா பேச்சு கொடுக்கறா. இதா சாக்கு, ஆரம்பிச்சிட வேண்டிதான். என்னமா என்ன கேட்ட? வேலை விஷயமா? ஆமாப்பா, சீக்கிரம் எழுந்துட்டீங்களே அதான் கேட்டேன். ஓஹோ, நல்லா புரிஞ்சு போச்சுமா. அப்பா என்னப்பா? நான் இந்த வீட்ல வெட்டியா இருக்கேன், எதுக்கும் ஆக மாட்டேங்கிறத நீ சொல்லி காமிக்கிற. ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. வேற எப்படி? என்னைக்கு இல்லாம என்ன வேலையான்னு கேக்குற? அப்பனா நீ என்னத்தோட கேக்குற? சொல்லு, நான் வெட்டியா இருக்கேன்னு தானே? அப்பாப்பா இல்லப்பா, நான் அப்படிலாம் நினைச்சு பேச
பேசல. சீக்கிரம் எழுந்து வந்துட்டீங்க அதான்ப்பா. நிறுத்து மதி. இந்த அளவுக்கு உன் மனசுல என்ன மோசமா நினைச்சு வச்சிருக்கேல்ல? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கான், வேலை வெட்டி இல்லாதவன், இவன் எல்லாம் எதுக்கும் ஆக மாட்டான்னு நீ கூட இப்ப பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. அப்பா சத்தியமா அப்படிலாம் இல்லப்பா. நான் சும்மா சாதாரணமா தான் கேட்டேன். அது எப்படி நீ சாதாரணமா கேட்கலாம்? நான் வேலை வெட்டிக்கு போலேன்னு தானே கேக்குற. இல்லப்பா சாரிப்பா. தப்புனா சாரிப்பா. நீ பேசுறதெல்லாம் பேசுவ, அப்புறம் சாரி கேப்ப, அதானே? நானாவது இந்த வீட்டோட மாப்பிள்ள, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளையாச்சு, அப்புறம் உனக்கு இந்த கொம்பு முளைக்காமையா இருக்கும்? அப்பா ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க? நான் அப்படிலாம் சத்தியமா நினைக்கலப்பா. மனசுல நினைக்கிறதுதான் வார்த்தையா வரும். வீட்டோட மாப்பிள்ள வேலை வெட்டிக்கு போகாதவன், ஒண்ணுத்துக்கு ஆகாதவங்கிற பேச்சு உன்கிட்டயே தான் வந்துருச்சு. நீ நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? மாமா சவுண்டு மதிக்கிட்டதான் பேசுறாரா? ஓகே பேசட்டும். ஏதாவது பேசி அவ மனச குழப்பி விட்டா அடுத்த நாமளும் வந்து பேசினா தன்னை போல இங்க இருந்து கிளம்புவா. என்ன ஒரு மன வைராக்கியம்! என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னா. மாமா பேசட்டும். ஆனாலும் சாரி மதி, எனக்கு வேற வழி தெரியல. இப்ப நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாலும் லைஃப்ல பின்னாடி ரொம்ப சந்தோஷமா இருப்ப. கண்டிப்பா சந்தோஷமா இருப்படி. இப்போதைக்கு இதெல்லாம் தாங்கிக்கோ. அப்பா சாரிப்பா, இத பெருசுபடுத்தாதீங்க. நான் சும்மா நார்மலா தான் கேட்டேன். மாமா எவன் வந்தான்னு தெரியலையே. அப்பா என்ன சத்தம்? போச்சுடும், நம்ம மவை வேற வந்துட்டானா? ஐயோ என்ன பண்றது? மாமா என்ன சத்தம்? அனி என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? மதி என்னமா ஆச்சு? சாரி ஜீவா, நான் வேணும்னு அப்படி பேசல. என்ன பேசல? அப்பா என்னப்பா ஏன் கோபமா கத்துறீங்க? ஓ வந்துட்டானா? இவங்க வந்துருவாங்க. ரூம்குள்ள பேசினாலே வந்து நிப்பாங்க. ஹால்ல பேசினா என்னமோ அப்பா வராம இருந்தா சரிதான். இனி அப்படியே பிரச்சனை பெருசு பண்ண விட மாட்டாங்க. இருந்தாலும் மதி கஷ்டத்தோடயே வா, நானும் பேச சரியா இருக்கும். சொல்லுங்கப்பா என்ன ஆச்சு? அது நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளைய வெட்டியா இருக்கேனா? வெட்டி சோறு சாப்பிடுறேனா? இந்த வீட்டுக்கு வந்த மருமக பேசுறா. இல்ல ஜீவா, நான் அப்படிலாம் பேசல. நான் சும்மாதான் சீக்கிரம் எழுந்துட்டீங்களப்பா, ஏதாவது வேலையா தான் கேட்டேன். ஜீவா நான் மனசுல எதையும் வச்சுட்டு பேசல. ஜீவா எனக்கும் டவுட்டா இருக்குடா. அதே அப்பா இதுக்கு கஷ்டப்படுத்தணும்? அதானேடா. இந்த வீட்டுல யார் எவ்வளவு கோபப்பட்டாலும் அங்க வந்து அந்த இடத்துல சண்டை வராத அளவுக்கு பேசுறது மாமா தான். ஆனா மாமா இன்னைக்கு தீரு என்னமோ இருக்கு தீரு. சரி ஓகே, அது அப்புறம் யோசிக்கலாம். அண்ணி கிட்ட முத பேசு. அனி ஜீவா சத்தியமா நான் வேணும்னு பேசல ஜீவா. ஐயோ மதி, உன்னை பத்தி தெரியாதா? அப்பனா என்ன பத்தி? நான் என்ன பொய் சொல்றேனா? பிராடா? அப்பா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஐயோ நல்லா தெரியுமா? நாம ஏதாவது நடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பானோ? இல்ல கோபமா சமாளிக்கணும். என்னடா என்ன தெரியும்? இப்ப பாரு, கோமாளி மாதிரி கோபப்படாம இருப்பேன்னு நினைச்சியா? கோமாளி எல்லாம் கோபப்படுவாங்களே, யார் கோபப்பட மாட்டான்னு சொன்னா? ஜீவா பா எனக்கு தெரியும். மதிய பிராங்க் பண்ணி விளையாடுறீங்கன்னு. என்னது? சும்மா பிராங்க் பண்ணாதீங்கப்பா. மதி, அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் சும்மா உன்கிட்ட விளையாண்டு பாக்குறாரு. இல்ல நம்பாத. உண்மையிலே உன்கிட்ட கோபப்பட்டேன். பாரு, நீ வேணா என்ன பாரு, நான் எவ்வளவு கோபமா இருக்கேன்னு பாரு. பாக்க தெரியுதா? பாக்க தெரியுதா? ஒன்னும் தெரியல, கொஞ்சம் பேசாம இருப்பா. மதி நீ உள்ள போ. சாரி ஜீவா, ஆனா சாரி. அப்பாவை பத்தி தெரியாதா? அவர் சும்மா விளையாட்டுக்கு பேசுறாரு. இல்ல நான் விளையாட்டுக்கெல்லாம் பேசல. இந்த வீட்டோட மாப்பிள்ளைய நீ அசிங்கப்படுத்திட்ட. சாரிப்பா, இனி நான் இந்த மாதிரி பேச மாட்டேன். சாரிப்பா. ஐயோ மதி, சாரிமா, சாரி அழ வச்சுட்டேனே, சாரிமா. எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ பிள்ளை அழுதுருச்சு. திரு சொல்லு ஜீவா. ஐயோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க? சரத்து கோவிலுக்கு போறேன்னு சொன்னான். சரத்தை போன் போட்டு வர சொல்லு. நம்ம காட்டெருமையும் வர சொல்லு. இதோ ரெண்டு பேத்தையும் நான் வர வைக்கிறேன். மாமாவத்திக்கு நீ உள்ள போடு. ஏனோ உள்ள போடா. இதோ கோழி குஞ்சம் பிடிச்சு அமுக்குற மாதிரி அமுக்கி வைக்கிறேன். எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வேண்டாம், கார்டனுக்கு போயிடலாம். ஓகேடா? ஐயோ மாட்டிக்கிட்டோமா? இதுக்குதான் வீரா கிட்ட படிச்சு சொன்னேன். என்ன இந்த வீட்டுல கோவக்காரனா நம்ப மாட்டாங்கடான்னு. கேட்டானா? அப்பா ஜீவா என்ன விட்டுடு, அப்படியே கார்டனுக்கு நடந்துருங்க. ஜீவா எங்கிட்டும் தப்பிக்க முடியாது, வந்துருங்க. ஐயோ போச்சா? இப்ப அழுதுகிட்டே ரூம்க்கு தான் வருவா.
அழுகிற மதிய நாம இன்னும் கஷ்டப்படுத்தவா? மதி, என்னால முடியலடி. உன்னை ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் உன்னை விட அழுததோ மனசு நொந்ததோ நான் தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு கொஞ்சம் அதையே நான் விட்டுட்டேனா என்ன நம்பி வந்த உன்னை வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதனால சாரி மதி. இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில உன்னை நான் மேலும் கஷ்டப்படுத்தினாதான் இங்க இருந்து நீ போவ. என்ன விட்டுட்டு நீ போக வைக்கிறேன். என்னங்க? மீரா, இதே மாதிரியே பேசிரு. இதையும் விட்டுட்டு அப்புறம் என்னங்க? என்னடி? அது வந்து என் மாமாவே பேசுற அளவுக்கு வந்துட்டேல. இல்லங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்த. என் மாமாவை பேச உனக்கு என்னடி உரிமை இருக்கு? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் எழுந்து வராம ரூம்லயே உட்காந்துக்கிட்டு இப்பவும் என்கிட்ட கோபப்படுறீங்கண்ணா? இல்லங்க, இதுக்கு மேலையும் இங்க நான் இப்படி பொறுமையா இருக்க முடியாது. என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்னடி பாக்குற? இவ்வளவு மோசமானவள நீ இருப்பேன்னு? என்னங்க? வேண்டாம், பேச வேண்டாம். எதையும் பேச வேண்டாம். பேச வேண்டானா? நீ என்ன வேணாலும் பேசுவ, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்னங்க ப்ளீஸ். என்னடி ப்ளீஸ்? இதுக்கு மேல உன்கிட்ட நான் பேசாம இருக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வேண்டாம் வேண்டாம். நீங்க கோபப்படவும் வேண்டாம், திட்டவும் வேண்டாம். இப்பவே நான் என் முடிவை சொல்லிடுறேன். மதி, என்னை விட்டுட்டு போகணுங்கிற முடிவை எடுத்துட்டியா?